ஸ்ரீ காசி காண்டம் 24ஆம் அத்தியாயம். சிவசர்மன் முக்தி அடைகிறார். கணங்கள் கூறியதாவது: சிவசர்மனே, எதிர்காலத்தில் தமக்கு என்ன விதிக்கப்படுமோ அதை குறித்து நாங்கள் கூறுகிறோம், கேளுங்கள். இங்கே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் தாம் அனைத்து இன்பங்களையும் ஏராளமாக அனுபவிப்பீர்கள். பிரம்மதேவரின் 1 வருட காலத்திற்கு தாம் தெய்வீக கன்னிகைகளின் குழுக்களுடன் விளையாடுவீர்கள். ஒரு சிறந்த புனித இடத்தில் இறப்பதன் மூலம் பெறப்பட்ட புண்ணியத்தின் எச்சத்தால் தாம் நந்திவர்தன நகரத்தில் ஒரு அரசராக மாறுவீர்கள். எந்த போட்டியாளர்களோ எதிரிகளோ இல்லாத ஒரு ராஜ்யத்தை பெறுவீர்கள். தங்களுக்கு ஏராளமான வாகனங்கள் மற்றும் படை பிரிவுகள் இருக்கும். ராஜ்யத்தில் அனைத்து கற்றறிந்த மனிதர்களும் ஆரோக்கியமாகவும் மன உறுதியுடனும் இருப்பார்கள். அவர்கள் அழகான தங்க ஆபரணங்களை அணிந்திருப்பார்கள். அங்குள்ள மக்கள் இஷ்டர் மற்றும் பூர்தரின் நல்லொழுக்க சடங்குகளை தவறாமல் செய்வார்கள். தாவரங்கள் நிரந்தரமாக வளரும். வயல்கள் மிகவும் வளமானதாக இருக்கும். முழு பகுதியும் சிறந்ததாக இருக்கும். குடிமக்கள் உன்னதமானவர்களாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் இருப்பார்கள். ஏராளமான கால்நடைகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கும். தெய்வங்களுக்கான பிரகாசமான ஆலயங்களில் வரிசைகள் ஏராளமாக இருக்கும். அனைத்து கிராமங்களிலும் சிறந்த பலிபீடங்கள் காணப்படும். எல்லா வகையிலும் செழிப்பானவை மற்றும் குறிப்பிடத்தக்கவை. ஏராளமான மலர்கள் மற்றும் எப்போதும் பழம் தரும் மரங்களுடன் சிறந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட பூங்காக்கள் இருக்கும். அனைத்து நிலங்களிலும் ஏராளமான ஏரிகள் மற்றும் தாமரை குளங்கள் இருக்கும். அங்கு ஆறுகள் சத அம்பா சிறந்த ஒளி ஊடுருவக்கூடிய நீரை கொண்டவை அவை உள்ளன. ஆனால் அரிதாகவே சதாம்பா பாசாங்குத்தனம் கொண்டவர்கள் மக்கள் உள்ளனர். அவற்றின் குடும்பங்கள் உன்னத வம்சாவளியை சேர்ந்தவர்கள். குலினானி மற்றும் பூமியில் மறைந்திருக்கும் சட்டவிரோத செல்வத்தை வைத்திருப்பவர்கள் அல்ல. பெண்களிடம் விப்ரமம் காமவெறி இருக்கிறது. கற்றறிந்த ஆண்களிடம் விப்ரமம் அறியாமை அல்லது மாயை அவை இல்லை. ஆறுகள் மட்டுமே குடில காமின்யக வளைந்த பாதைகளில் செல்லும். அந்த நிலத்தில் உள்ள குடிமக்கள் அல்ல. அந்த நிலத்தில் மாதத்தின் இருண்ட பாதையில் இரவுகள் இருளால் நிறைந்திருக்கும். ஆண்கள் தமோயுக்த தமஸ் குணம் கொண்டவர்கள் அல்ல. பெண்கள் மட்டுமே ரஜோயுஜக மாதவிடாய் இரத்த ஓட்டம் கொண்டவர்கள் மற்றும் நீதி நிறைந்த ஆண்கள் அல்ல. அதாவது அவர்களிடம் ரஜஸ் குணம் இல்லை. மக்கள் ஆனந்த குருடர்கள் அல்ல. செல்வம் உணவு அரிசி இல்லாதது காரணமாக உள்ளனர். தேர் அணையக அயஸ் இரும்பு இல்லாமல் ஆன தங்க முலாம் பூசப்பட்ட ஆனால் அரசரின் பதவி அணையக அல்ல. அணையக நல்ல கொள்கைகள் இல்லாதது. கோடாரிகள் மண்வெட்டிகள் சௌரிகள் குடைகள் போன்றவற்றில் தண்டம் தண்டு மர கைப்பிடி உள்ளது. ஆனால் கோபம் அல்லது குற்ற உணர்வு காரணமாக தண்டனை அரிதாகவே உள்ளது. சூதாட்டக்காரர்களை தவிர வேறு எங்கும் பரிவேதனம் பகடை விளையாடுவது புலம்புவது இல்லை. சூதாட்டக்காரர்கள் மட்டுமே பாசகப்பாணிகள் கைகளில் கரங்களில் கயிறுகளால் கட்டப்பட்ட பகடைகளுடன் காணப்படுகிறார்கள். ஜாத்திய குளிர்ச்சி சோம்பல் பற்றிய பேச்சு தண்ணீரை குறித்தது மட்டுமே. பெண்களின் நடுப்பகுதி மட்டுமே துர்பல மெலிந்த மற்றும் ஆண்கள் பலவீனமானவர்கள் அல்ல. அங்கு பெண்கள் மட்டுமே கடினமான மார்பகங்களை கொண்டுள்ளனர். கத்தோரா ஹிருதயா மற்றும் ஆண்கள் இதயத்தில் கொடூரமானவர்கள் அல்ல. குஷ்டயோகம் குஷ்ட மருந்திலிருந்து தயாரிக்கப்படும் மருந்துகளில் மட்டும் உள்ளது. ஆனால் தொழுநோய் தாக்குதல் மனிதர்களிடம் இல்லை. சிறந்த ரத்தினங்களில் வேதம் ஒரு துளை உள்ளது. வேதம் அடித்தல் வேறு எங்கும் இல்லை. சிலைகளின் கைகளில் சூலம் திரிசூலம் உள்ளது. ஆனால் மனிதர்களிடம் சூலம் வலி இல்லை. சாத்விக பாவம் பாசம் மற்றும் விசுவாசம் காரணமாக கம்பம் நடுக்கம் உள்ளது. எந்த இடத்திலும் யாரையும் குறித்த பயத்தால் அல்ல. அந்த நகரத்தில் சம்ஜ்வரம் காய்ச்சல் அன்பினால் ஏற்படுகிறது. ஆனால் சம்ஜ்வரம் பணமின்மையால் ஏற்படும் துன்பம் இல்லை. வறுமை இருக்கிறது, ஆனால் பாவத்தின் தன்மை. பாவத்திற்கு பற்றாக்குறை உள்ளது. தகுதி அல்லது பொருள்களில் அல்ல. யானைகள் மட்டுமே பிரமத்தங்கள் முட்டாள்தனமானவை பைத்தியம், ஆனால் மற்றவை அல்ல.
அலைகளுக்கு இடையேயான ஏரிகளில் மட்டுமே போர் உண்டு. யானைகளிடையே இச்சோர் தானம் ஓட்டம் நின்று விடுகிறது. மக்களிடையே மத பரிசுகளில் தானம் ஓட்டம் நிற்கவில்லை. மரங்களில் காண்டகங்கள் முட்கள் உள்ளன. பொதுமக்களிடையே காண்டகங்கள் தொந்தரவு தரும் நபர்கள் இல்லை. மக்களிடையே விகாரங்கள் விளையாட்டுக்கள் உள்ளன. ஆனால் யாருடைய மார்பிலும் கழுத்தணி இல்லை. விகாரம் கழுத்து இல்லாமை. அம்புகளை பொறுத்தவரை மட்டுமே குண விஸ்லேஷம் சரத்திலிருந்து பிரித்தல் அது உள்ளது. புத்தகங்களை பொறுத்தவரை மட்டுமே வலுவான பிணைப்பு தேவைப்படும். பிணைப்பு பந்தோகத்தில் குறித்து உறுதியாக கூறப்பட்டுள்ளது. ஸ்நேக தியாகம் எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த பொருளை தவிர்ப்பது. பாசத்தை கைவிடுவது. பாசுபதங்களை பொறுத்தவரை மட்டுமே மற்றவர்களை பொறுத்தவரை அல்ல. தண்டனை குறித்த வழக்கமான பேச்சு. புனித கோல் என்பது சந்நியாசிகளில் ஒன்றாகும். தண்டனின் அல்ல தண்டனை. மார்கன்கள் அம்புகள் வில்லில் மட்டுமே உள்ளன. ஆனால் வேறு எங்கும் மார்கன் பிச்சை எடுப்பது இல்லை. மேலும் மத மாணவர்கள் மட்டுமே ஒரு சடங்காக பிச்சை எடுப்பார்கள். எனவே பிச்சைக்காரர்கள் சந்நியாசிகள் உணவுக்காக அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அங்கு ஷபனகர்கள் ஜைன தனி மனிதர்கள் மட்டுமே உடலின் அசுத்தங்களை கொண்டுள்ளனர். நீராடாததால் மற்றும் அவ்வாறு காணப்படுகிறார்கள். பொதுவாக தேனீக்கள் மட்டுமே தங்கள் செயல்பாடுகளில் நிலையற்றவை. மலரிலிருந்து மலருக்கு அலைந்து திரிகின்றன. முன்னர் அறியப்பட்ட அனைத்து நற்பண்புகளையும் கொண்ட ஒரு ராஜ்யத்தை நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். நீங்கள் நீதி உள்ளவராகவும் ஒரு அரசரின் கடமைகளை அறிந்தவராகவும் இருப்பீர்கள். தாங்கள் வீரராகவும் இருப்பீர்கள். தாங்கள் அனைத்து நற்பண்புகளையும் அழகான அம்சங்களையும் கொண்டிருப்பீர்கள். வீரம் தாராள மனப்பான்மை போன்ற நற்பண்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 10,000 அரசிகள் இருப்பார்கள். அதாவது அழகான பெண்கள் அனைவரும் தங்கள் அழகின் மூலம் நற்பெயரை பெற்றிருப்பார்கள். 300 மகன்களை பெறுவீர்கள். விருத்த கால என்ற பெயரில் நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள். நீங்கள் பிரமிக்க வைக்கும் தன்மை கொண்டவராகவும் எதிரிகளின் நகரங்களை வெல்லும் திறம் கொண்டவராகவும் இருப்பீர்கள். பல போர்களில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் செல்வத்தால் விண்ணப்பதாரர்களை திருப்திப்படுத்துவீர்கள். நீங்கள் பல நல்ல குணங்களால் நிறைந்திருப்பீர்கள். உங்கள் பளபளப்பு முழு சந்திரனைப் போல இருக்கும். அவபிரத ஸ்நானத்தின் யாகங்களை முடித்த பிறகு ஒரு பரிசுத்த ஸ்நானம் அதாவது நீராடல் இடைவிடாத செயல்பாட்டால் ஈரமாக இருக்கும் உங்கள் முடிகளுடன் நீங்கள் ஒரு முன்னணி அரசராக இருப்பீர்கள். குடிமக்களை திறமையாக பாதுகாக்கும் குணத்தால் நீங்கள் பலமாக பெறுவீர்கள். உங்கள் கருவூலத்தின் மூலம் பிராமணர்களை மகிழ்விப்பீர்கள். கோவிந்தனின் தாமரை போன்ற திருப்பாதங்களை உங்கள் இதயத்தில் கவனமாக தியானிப்பீர்கள். பகவான் வாசுதேவரின் சாதனைகளை குறித்து பேசுவதில் நீங்கள் இரவு பகல்களை கழிப்பீர்கள். பிராமணரை தாங்கள் மன்னர்களின் சபையில் அமர்ந்தவுடன் வாரணாசியிலிருந்து வரும் கற்படிகர்கள் சிவப்பு ஆடை அணிந்த துறவிகள் உங்களை தூரத்திலிருந்து காண்கிறார்கள். பின்னர் அவர்கள் அனைவரும் உங்களை அரசர்களின் புலியே என்று அழைக்கும் ஆசீர்வாத வார்த்தைகள் மூலம் தங்கள் தகுதிகளுக்கு ஏற்றவாறு தங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார்கள். அனைத்து உலகங்களுக்கும் குருவான காசியின் பிரபுவான மகிமைமிக்க பகவான் விஸ்வேஸ்வரர் உங்கள் தீய எண்ணங்களையும் அறியாமையையும் துடைக்கட்டும். காசியின் பிரபு தாங்கள் அவரை மட்டுமே நினைவில் வைத்திருக்கும் போதும் முக்தியின் வடிவத்தில் செல்வங்களை வழங்குபவராக இருக்கிறார். அனைத்து மாசுபாடுகளிலிருந்தும் விடுபட்ட அறிவை அவர் உங்களுக்கு வழங்குவாராக. எதிரிகளிடமிருந்து விடுபட்ட சிறந்த ராஜ்யம் தாங்கள் தகுதியின் மூலம் பெறப்பட்டது. அதே தகுதியின் சமநிலை தெய்வமான விஸ்வநாதரை நோக்கி உங்கள் நாட்டத்தை ஏற்படுத்தட்டும். அந்த விஸ்வேஸ்வரர் உங்களிடம் மகிழ்ச்சி அடையட்டும். விஸ்வேஷாவின் அருளால் நீண்ட ஆயுள், நன்மகன்கள், ஆடைகள் மற்றும் பெண்கள், அனைத்து செழிப்புகள், சொர்க்க இன்பங்கள் மற்றும் முக்தி எளிதில் கிடைக்கும். அந்த விஸ்வேஸ்வரர் உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். விஸ்வேஷா யாருடைய பெயரை கேட்பதன் மூலம் அனைத்து பெரிய பாவங்களும் பிரிந்து நீங்கும். விருத்த கால மன்னரை இந்த தொடர்ச்சியான வாழ்த்துக்களை கேட்கும்போது முடிகள் அவற்றின் முனைகளில் நிற்கும் இந்த நிகழ்வை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள். உங்கள் எதிர்வினைகளையும் அம்சங்களையும் மறைத்து
நீங்கள் அவர்களுக்கு ஏராளமான செல்வத்தை வழங்குவீர்கள். ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் உங்கள் மகனிடம் ராஜ்யத்தை ஒப்படைப்பீர்கள். தலைமை அரசியாரான அனங்கலேகாவுடன் தாங்கள் காசிக்கு செல்வீர்கள். தாங்கள் பல பரிசுகளை செலுத்துவீர்கள். பல்வேறு விஷயங்களை தேடும் பலரை திருப்திப்படுத்துவீர்கள். தங்கள் பெயரால் பெயரிடப்பட்ட ஒரு லிங்கத்தை நிறுவுவீர்கள். அது முக்திக்கு காரணமாக இருக்கும். தாங்கள் அங்கு ஒரு பெரிய அரண்மனை போன்ற மாளிகையை அமைத்து அங்கு ஒரு சிறந்த கிணற்றை தோண்டுங்கள். புனித பானை கலசம் நிறுவும் சடங்குகளை தாங்கள் முறையாக செய்வீர்கள். மேலும் நகைகள், மாணிக்கங்கள், மஞ்சள் பட்டாடைகள், யானைகள், குதிரைகள், பசுக்கள், பணம், பெரிய பதாகைகள் மற்றும் கொடிகள், குடைகள், சௌரிகள், கண்ணாடிகள் மற்றும் இறைவனுக்கு தேவையான பல பொருட்களை பரிசாக வழங்குவீர்கள். அப்போது தாங்கள் ஓய்வெடுப்பீர்கள். புனித பிரமாணங்கள், விரதங்கள் மற்றும் பிற கட்டுப்பாடுகள் மற்றும் அனுசரிப்புகள் மூலம் முழு உடலும் மெலிந்து சோர்வடைந்த நிலையில் நண்பகலில் ஒரு தனிமையான இடத்தில் ஒரு முனிவரை காண்பீர்கள். அவரது உடல் மிகவும் பலவீனமாக இருக்கும். அவருக்கு பழுப்பு நிற மெலிந்த முடிகள் இருக்கலாம். அவர் சிறந்த பக்தியின் உருவகப்படுத்தப்பட்ட வடிவம் போல் தோன்றுவார். தனது மெல்லிய உடலின் சுமையை ஒரு உறுதியான கோலில் ஏற்ற மக்களின் மனதை கவர்வார். அவர் கருவறையிலிருந்து வெளியே வந்து பிரதான மண்டபத்தை நோக்கி செல்வதை காண்பீர்கள். அவர் உங்கள் அருகில் அமர்ந்து தாங்கள் யார், ஏன் இங்கே இருக்கிறீர்கள், அனங்கலேகாவை குறித்து இவ்வாறு கேள்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்பார். இது உங்களுக்கு இரண்டாவது நபரை போன்றது. யார்? இந்த அரண்மனை மாளிகை யாரால் கட்டப்பட்டது? தங்களுக்கு தெரிந்தால் கூறுங்கள். இந்த லிங்கத்தின் பெயர் என்ன? முதுமை காரணமாக எனக்கு எதுவும் தெரியாது. அந்த வயதான முனிவர் இவ்வாறு கேட்டால் தாங்கள் கூறுவீர்கள், நான் நன்கு அறியப்பட்ட மன்னர் விருத்தகாலன். நான் ஒரு தென்னகத்தை சேர்ந்தவன். என் மனைவியுடன் வந்திருக்கிறேன். நான் இந்த லிங்கத்தை தியானிக்கிறேன். ஆனால் நான் எதற்கும் பிரார்த்தனை செய்யவில்லை. மயிர் முடிகளை கொண்ட முனிவரே, இந்த அரண்மனையை எழுப்புவதற்கு சிவபெருமானே காரணமாக இருந்தார். இந்த லிங்கத்தின் சிறப்பு பெயர் எனக்கு தெரியாது. அரசரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மயிர் முடிகளை கொண்ட முதியவர் கூறினார், லிங்கத்தின் பெயர் உங்களுக்கு தெரியாது என்று தாங்கள் ஒரு உண்மையான கூற்றை கூறியிருக்கிறீர்கள். தாங்கள் ஒவ்வொரு நாளும் அசையாமல் அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். அரண்மனை கட்டப்பட்ட உங்களால் நிச்சயமாக அதை கேட்டிருக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக அறிந்திருந்தால் அதை என்னிடம் கூறுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நீங்கள் இவ்வாறு கூறினீர்கள், சொல்வீர்கள், சம்புதான் காரியங்களை செய்கிறார், மற்றவர்களை செய்ய வைக்கிறார். நான் பொய் கூறுகிறேனா? அல்லது முனிவரே, யார் கட்டினார்கள் போன்றவை இப்படி யோசிப்பதால் எனக்கு என்ன லாபம்? நீங்கள் அமைதியாக இருக்கும்போது இதை கூறிய பிறகு அந்த வயதான முனிவர் கூறுவார், எனக்கு தாகமாக இருக்கிறது. விரைவாக கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வந்து எனக்கு கொடுங்கள். அவர் வற்புறுத்தியதால் தாங்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அவரை அருந்தச் செய்வீர்கள். உடனடியாக அந்த வயதான முனிவர் முழு நிலவின் பிரகாசத்தால் பிரகாசிப்பவராக மாறுகிறார். ஏனெனில் அவர் அந்த தண்ணீரை அருந்தினார். அவர் தனது சேற்றை களைந்த பாம்பை போல அழகான அம்சங்களை கொண்ட ஒரு இளைஞனாக மாறுவார். அப்போது நீங்கள் அவரிடம் கேட்கப்படுவீர்கள், ஆச்சரியப்படுகிறீர்கள், மரியாதைக்குரிய ஐயா, தங்கள் முதுமையை கைவிட்டு இப்போது இளைஞராக பிரகாசிக்க செய்யும் அந்த சக்தி என்ன? முனிவரே, உங்களுக்கு நேரம் இருந்தால் தயை கூர்ந்து எனக்கு அதை எடுத்து கூறுங்கள். முனிவர் கூறினார், மன்னர் விருத்தகாலரே, மிகுந்த புத்திசாலியே, நான் தங்களை அறிவேன். உமது கற்புமிக்க மனைவியையும் நான் அறிவேன். மன்னரே, வேதங்களின் உருவகமான இந்த துர்வாச முனிவருக்கு பிறந்த அவள் சிறந்த முகபாவனை மற்றும் அற்புதமான நடத்தை கொண்ட ஒரு பிராமணரின் மகள். அவளை அவனால் உன்னத ஆன்மா கொண்ட நைத்ருவனுக்கு மணமுடிக்கப்பட்டாள். அந்த நைத்ருவன் இளமை பருவத்தை அடைவதற்கு முன்பே காலமானார். துணிச்சலுடன் விதவையாக இருந்து புனித விரதங்களை கடைபிடித்து
இறுதியில் அவந்தியில் இறந்தாள். அந்த தகுதியின் காரணமாக அவள் பாண்டிய மன்னனின் மகளாக பிறந்தாள். மன்னரே, அவள் தங்களை திருமணம் செய்து கொண்டாள். அவள் எப்போதும் தன் கணவருக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறாள். அவள் தங்களுடன் இங்கு வந்தாள். அவள் சிறந்த முக்தியை அடைவாள். அயோத்தியில் பாவிகள் சரியான நேரத்தில் இறந்தாலும் அவந்தி, வடமதுரை, துவாராவதி, காஞ்சி அல்லது மாயாபுரி அரசரே, அவர்கள் இங்கே காசியில் வந்து முக்தி அடைவார்கள். அரசரே, தங்களையும் நான் அறிவேன். தாங்கள் உங்கள் முந்தைய பிறவியில் ஒரு பிராமணராக இருந்தீர்கள். வடமதுரையின் குடிமகனாக சிவசர்மன் மாயாபுரியில் இருந்தீர்கள். அந்த புண்ணியத்தினால் நீங்கள் ஸ்ரீவைகுந்தத்தை அடைந்து அனைத்து வசீகரமான இன்பங்களையும் அனுபவித்தீர்கள். அந்த புண்ணியத்தின் எச்சத்தால் நீங்கள் நந்திவர்த்தனத்தின் ஒரு ராஜாவானீர்கள், அதாவது ஒரு அரசனானீர்கள். விருத்தாச்சல மன்னரே, அந்த புண்ணியத்தால் தாங்கள் இந்த முக்தியின் புனித தலத்தை அடைந்தீர்கள். தாங்கள் சிறந்த முக்தியை அடைவீர்கள். சிறந்த மன்னரே, மற்றொரு விஷயத்தை கூறுகிறேன், கேளுங்கள். காரியங்களை செய்கிறவரும் மற்றவர்களை செய்ய காரணமானவரும் சம்புமூர்த்தி ஆவார் என்ற தங்கள் கூற்று தெளிவாக உள்ளது மற்றும் பொருத்தமானது. ஒரு புண்ணிய செயலை ஒருவன் தான் செய்ததை அடிக்கடி பெருமையாக கூறலாகாது. அது என்னால் செய்யப்பட்டது என்று கூறுவதன் மூலம் புண்ணியம் உடனடியாக குறைந்துவிடும். எனவே எல்லா முயற்சிகளாலும் ஒரு புண்ணிய செயலை ஒரு புதையல் போல மறைத்து பாதுகாக்க வேண்டும். அதை குறித்து பெருமையாக பேசுவதன் மூலம் அது பஸ்மத்தின் சாம்பல் மீது நிகழ்த்தப்படும் ஹோமம் போல பயனற்றதாகிவிடும். நிச்சயமாக பாவமற்றவரே, தாம் விஸ்வநாதரால் இயக்கப்பட்டிருக்கிறீர்கள். அரண்மனை போன்றவை தங்களால் கட்டப்பட்டுள்ளன. எனக்கு தெரியும். விருத்தகாலேஸ்வரர் என்று பெயரிடப்பட்ட இந்த லிங்கம் அரசரே பழங்காலத்திலிருந்தே இருந்தது என்பதை அறிந்து கொள்வீராக. ஆனால் தாமே அதற்கு கருவியாக இருந்தீர்கள். லிங்க விருத்தகாலேஸ்வரரை பார்ப்பதன் மூலமும் தொடுவதன் மூலமும் வழிபடுவதன் மூலமும் காண்பதன் மூலமும் அதை குறித்து கேட்பதன் மூலமும் வணங்குவதன் மூலமும் விரும்பியதை ஒரு மனிதன் பெறுவான். பக்தன் விரும்பியதை கிடைக்க பெறுவான். இந்த நன்கு பெயரிடப்பட்ட காலோதகர் முதுமையையும் நோயையும் போக்குகிறார். இதன் நீரை அருந்துவதன் மூலம் ஒருவன் தன் தாயின் தாய்ப்பாலை குடிப்பதை நிறுத்துகிறான், அதாவது சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். இந்த கிணற்றின் நீரில் நீராடி இந்த லிங்கத்தை வழிபடும் ஒருவன் ஒரு வருடத்தில் தான் விரும்பியதை நிறைவேற்றுகிறான். கால தமோதக நீரை குடித்தாலோ அருந்தினாலோ அல்லது தொட்டாலோ தொழுநோய், வீக்கம், அரிப்பு, சிரங்கு மற்றும் கபம் போன்ற நோய்கள் நீங்கும். இதை அருந்துவதன் மூலம் அஜீரணம், வயிற்று வலி, நீரழிவு, வயிற்றுப்போக்கு, சிறுநீர் கழிப்பதில் சிரமம், அரிப்பு போன்ற பல நோய்கள் குணமாகும். தீய சக்திகளின் தாக்குதலால் ஏற்படும் காய்ச்சல், மீண்டும் மீண்டும் வரும் காய்ச்சல் போன்றவை இந்த கிணற்றின் நீரை நாடுவதன் மூலம் விரைவாக குறையும். உங்களுக்கு முன் இந்த கிணற்றின் நீரை முறையாக குடித்ததன் மூலம் எனது முதுமையும் நரை முடிகளும் ஒரு கணத்தில் நீங்கின. நான் ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டேன். விருத்தகாலேஸ்வர லிங்கத்தை சேவித்தால் ஒருவருக்கு வறுமை ஏற்படாது, பேரிடர்களோ நோய்களோ ஏற்படாது, பாவமோ பாவங்களின் தீய விளைவுகளோ ஏற்படாது. வாரணாசியில் கிருத்திவாசத்திற்கு வடக்கே உள்ள லிங்க விருத்தகாலேஸ்வரர் விடுதலை மற்றும் நிறைவை விரும்புவோர் கவனமாக பார்க்க வேண்டும். இதை கூறிய பிறகு முனிவர் அந்த மன்னனை அரசி அனங்கலேகாவுடன் கரத்தை பிடித்து லிங்கத்தில் இணைத்தார். மகாகால மகாகால என்று 100 முறை கூறுவதன் மூலம் ஒருவர் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். சந்தேகத்திற்கு இடமின்றி இது தொடர்பாக மகிழ்விக்க வேண்டிய அவசியமில்லை. வைகுந்தம் என்னும் அற்புதமான நகரத்தில் பலவித இன்பங்களை அனுபவித்த பிறகு கைடபனின், அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் எதிரியை காண்பதன் மூலம் தங்கள் இறுதி விடுதலை ஏற்படும். இவ்வாறு பகவானின் அந்த உதவியாளர்களிடமிருந்து தனது சொந்த எதிர்காலத்தை கேட்ட பிறகு பிராமணர் இறைவனின் அல்லது அவமானத்தால் மிகவும் துயரமடைந்தார். மகிழ்ச்சி அடைந்து கோடி சூரியன்களால் அழகும் பிரகாசமும் கொண்ட
ஹரிலோகத்தை கண்டார். மைத்ராபருணி அகஸ்திய முனிவர் கூறினார், அன்பான லோபாமுத்ரா தேவியே, அந்த உன்னதமான பிராமணர் வசீகரமான இன்பங்களை அனுபவித்தார். மாயாபுரியில் தனது வாழ்க்கையை துறந்து அந்த புண்ணியத்தின் வலிமையால் அவர் ஸ்ரீவைகுந்தத்திலிருந்து திரும்பி நந்திவர்த்தன நகரில் பிறந்தார். அவர் அனைத்து உலக இன்பங்களையும் அனுபவித்தார். அழகான மகன்களை பெற்றார். அவர்களிடம் ராஜ்யத்தை, அதாவது அரசாட்சியை ஒப்படைத்தார். அவர் வாரணாசி நகரத்தை அடைந்து விஸ்வேஸ்வரரை பிரியப்படுத்தினார். பின்னர் அவர் முக்தி அடைந்தார். பிராமணர் சிவசர்மனின் இந்த புண்ணிய கதையை செவிமடுப்பதன் மூலம் ஒருவர் தனது பாவங்களிலிருந்து விடுபட்டு உயர்ந்த ஞானத்தை அடைகிறார். 24ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.